guys, welcome back to my channel. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஷோன் சோல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய ஹெர்பல் சோப். சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஹெர்பல் சோப்புக்கு நான் எடுத்திருக்க முக்கியமான 3 பொருள் எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடியது. வேப்பிலை 3லேருந்து 4 கொத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 10லேருந்து 15 குப்பை மேனியோட லீவ்ஸ் எடுத்திருக்கேன். குப்பை மேனி ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். நம்ம வீட்டு ஓரங்களில் இருக்க புல்லுங்களோடு அது வளர்ந்துருக்கும். சப்போஸ் உங்களுக்கு நான் கையில் வச்சுருக்கிறது தெரிலனா பக்கத்தில் பிக்சர் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு ஃபுல் லீஃப் ஆலோவேரா எடுத்திருக்கேன். அதை நல்லா கட் பண்ணி ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நீம் லீவ்ஸை நம்ம ஸ்கின்னை டைரெக்டாக யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். வேறு ஏதாவது இன்க்ரீடியண்ட்டோடு ஆட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீம் லீஃபை வாட்டரில் பாயில் பண்ணி அந்த வாட்டரை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆலோவேராவே நல்லா க்ளீன் பண்ணி அந்த பிசுபிசுப்பு தன்மை எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கோங்க. இதை நான் இப்போ கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, ஆலோவேராவில் இருக்கதே போதும். அடுத்ததாக சோப் பேஸ் வேணும். என்கிட்ட சோப் பேஸ் இல்லை, அதனால நான் பியர்ஸ் சோப் எடுத்துக்கிறேன். பியர்ஸ் சோப்பில் ஹார்ஷான கெமிக்கல் இல்லை, கிளிசரின் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால நான் இந்த சோப்பை ப்ரிஃபர் பண்ணுறேன். சோப் நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணுறோம். ஹாட் வாட்டர் மேலே ஒரு பவுல் வச்சு நம்ம சோப் ஆட் பண்ணி சோப்பை மெல்ட் பண்ணுறேன். எல்லாரோட மைண்ட்லேயே ஒரு யோசனை வரும், இவன் எதுக்கு சோப் வச்சே சோப் செய்கிறா, இதுக்கு பருத்தி மூட்டை கோடவுன்லேயே இருந்திருக்கலாமே. அதுக்கு தான் நான் சொல்ல வருது, இது ஒரு நார்மல் கிளிசரின் கண்டென்ட் இருக்க சோப்பை ஒரு ஹெர்பல் சோப்பாக மாற்றும். இந்த சோப்பில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஹெர்ப்ஸ் எல்லாமே ஸ்கின் இன்ஃபெக்ஷன்லேருந்து, ஹீட் பாயில்ஸ்லேருந்து, ஸ்கின் ரேஷஸ்லேருந்து நம்மளை ப்ரிவென்ட் பண்ணுது. ஸோ இதை டெய்லி பேஸில் ரெடி பண்ணி ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால் மொத்தமாக ரெடி பண்ணி சோப்போடு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம ரெகுலராக குளிச்சுட்டு வரப்போ அந்த ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணி குளித்த பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்மளோட சோப் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சிருந்த ஹெர்ப்ஸை அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் அதை அப்படியே விட்டுடலாம். ஃபைனலாக சோப்பை நம்ம மோல்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் 3 பேப்பர் கப்பில் வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கிறேன், சோப்பு ஒட்டாமல் வர்றதுக்காக. நெக்ஸ்ட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்க லிக்விட் சோப்பை ஈவனாக எல்லா கப்லையும் எடுத்துக்கிறேன். கடைசியாக இதை நான் ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வைக்க போகிறேன். 1 மணி நேரத்துக்கு அப்புறமா ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஜஸ்ட் தலைக்கீழே வச்சு தட்டினாலே சோப் வந்துடும். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான சோப் ரெடி ஆகிடுச்சு. எப்போவும் நம்ம சோப் யூஸ் பண்ணி குளிக்கிற மாதிரியே இந்த சோப்பையும் யூஸ் பண்ணி குளிச்சுட்டு வந்துடலாம். இந்த சோப்பில் நம்ம ஆலோவேரா யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால இன்னும் நம்மளுக்கு ஸ்கின் மாய்ஸ்சராக இருக்கும். டெய்லி பேஸில் இதை யூஸ் பண்ணிட்டு வாங்க. எந்த ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸாக இருந்தாலும் அது சீக்கிரமாக சரியாயிடும். இந்த ஹெர்பல் சோப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஷோன்ஸ் வேர்ல்டுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோட சீக்கிரமாக வரேன். பாய்.